ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆஃப்டர் எ லாங் பிரேக் எகெயின் உங்களை மீட் பண்ணுறதுல ஃபீல் வெரி ஹாப்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இதை பார்த்தா உங்களுக்கு திருநெல்வேலி ஹல்வா மாதிரி தெரியுதில்ல, ஆனால் இது ஹல்வா இல்லைங்க, உளுந்து களி. இந்த உளுந்து களி எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து களி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து, நான் உடைத்த கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பட்டி, இந்த மாதிரி நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுக்கு வந்து தோல் நீக்கி யூஸ் பண்ணுங்கள். ஏலக்காய் இன்றைக்கி 5 பீஸ் எடுத்திருக்கேங்க. அப்புறம் செக்கு நல்லெண்ணெய், இந்த கருப்பு உளுந்துக்கு செக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நெய். இவ்வளோ தாங்க உளுந்து களி செய்வதற்கு தேவையான பொருட்கள். உளுந்து களி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்தை நம்ம பவுடரை அரைச்சிக்கணும். மேக்ஸிமம் கருப்பு உளுந்தே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு நல்லது. ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் ஊற்ற வேணாம். இந்த உளுந்தை மட்டும் சேர்த்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ளேமை வந்து சிம்மில் தாங்க இருக்கணும். ஃப்ளேம் ஹையில் வச்சிங்கன்னா உளுந்து வந்து தீஞ்சு போயிடும், அப்போ களி வந்து நல்லாவே இருக்காது. உளுந்தை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதேவும் இந்த உளுந்தோட கலர் வந்து டேர்ன் ஆகும், லைட்டாக கோல்டன் ப்ரௌனிஸாக வரும். அதே மாதிரி நல்ல உளுந்தோட மனம் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா உளுந்தை ஆற விட்டுருங்க. ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் உளுந்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி சீவ் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உளுந்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறச்சையவும் அதே கடாயில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் தோல் சீவிட்டு அந்த ஏலக்காய், நான் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 4 அல்லது 5 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த உளுந்து கூடையே சேர்த்து அரைச்சிருங்க. நான் வந்து 1/2 இன்ச் சுக்கு எடுத்திருக்கேன். 200 கிராம் உளுந்துக்கு 1/2 இன்ச் சுக்கு எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உளுந்தோட அளவை அதிகரிக்கும் போது சுக்குவையும் கொஞ்சம் ஏலக்காயோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. நீங்கள் அளவு அதிகமாக எடுத்தீங்கன்னா, அதாவது 1 kg 2 kg எடுத்திங்கன்னா அதை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடயே சுக்கையும் ஏலக்காவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உளுந்தை வந்து ரோஸ்ட் பண்ணி தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எகெயின் அதே கடாயில் சுக்கையும் ஏலக்காயும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடயே சேர்த்துருங்க. உளுந்து கூடயே சேர்த்துட்டு ரைஸ் மில்க்கு கொண்டு போயிருங்க. அங்கே வந்து சத்து மாவு அரைக்கிறதுக்குனே தனி மிஷின் இருக்கும், அதில் தான் அரைக்கணும். மசாலா அரைக்கிற மிஷினில் அரைச்சிடாதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த மாவை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் 1 month ஆனாலும் கெடாது. உளுந்து களி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க, அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேங்க. ஏன்னா உளுந்து களி கிண்டும் போது அடி பிடிக்காமல் இருக்கணும், அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த கடாயில் 1/2 glass தண்ணி ஊற்றிருக்கேங்க. நார்மல் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இது கூடயே 2 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. செக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும், மற்ற எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றி இந்த உளுந்து களியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அந்த மீன் டைமில் நாம் கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் உளுந்து பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து பவுடருக்கு 3 ஸ்பூன் கருப்பட்டி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கருப்பட்டியை நல்லா பவுடராக்கி ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கருப்பட்டி பவுடரை 3 ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. கருப்பட்டியில் கல் மண் ஏதாவது இருக்கும், அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த 1 ஸ்பூன் உளுந்து பொடி எடுத்திருக்கேன். இந்த உளுந்து பொடியை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேங்க. கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி தான் ஊற்றிட்டு இந்த மாதிரி லிக்யூடாக கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. பாருங்கள், லிக்யூடாக கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அளவான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கவும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே ஊற்றிட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் உங்களை தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்ற சொன்னேன்னா, நீங்கள் அப்படியே இதில் பவுடரை போட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாயிருங்க, கட்டி ஆயிரும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிண்ட வந்துடும், உங்களுக்கு கட்டியே ஆகாது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஸ்மூத்தாக வருது பாருங்கள். இப்போ வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு 5 minutes நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டணுங்க உளுந்து களிக்கு. இப்போ நாம் கருப்பட்டி பாகு ஊற்றிடலாங்க. ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், ஹை பண்ண வேண்டாம். நீங்கள் கருப்பட்டியை வந்து பாகு எடுக்கிறதுக்கு எந்த பாகு பதமும் தேவையில்லைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த களி குக் ஆகிற டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க. இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க. ஹை பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ பாத்திரத்தில் நல்லா ஒட்டுது பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம களியை எடுக்கணும். நீங்கள் எந்த ஸ்பூனில் உளுந்து பவுடர் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருப்பட்டி வந்து உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் அதிகமாக ஸ்வீட் வேணுன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆனால் கம்மியாக சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. இதுக்கு வந்து நீங்கள் கருப்பட்டி சேர்த்தாதாங்க உடம்புக்கு நல்லது. கருப்பட்டியில் தான் நல்ல அயன் இருக்குது. ஸோ கருப்பட்டி சேர்த்து தான் இது செய்யணும். சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க. தவால ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்லி நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி செஞ்சால் தான் இது ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நெய் ஊற்றவும் நல்லா தவால ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். எகெயின் நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருந்தேன் தண்ணி கூடையவும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணேன். இப்போ எகெயின் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த செக்கு நல்லெண்ணெய்ன்றதுனால நல்ல ஸ்மெல் வருதுங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தாங்க செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லமும் உளுந்து பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அளவுலாம் இதுக்கு கிடையாதுங்க. பாருங்கள் எப்படி நல்லா சுருண்டு வந்துடுச்சா? அவ்வளோதாங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் லைட்டாக கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். ரொம்ப எண்ணெய் கசிஞ்சு வர தேவையில்லை. இந்த அளவுக்கு சுருண்டு வந்தாவே போதுங்க. பாருங்கள், நம்ம இப்படி எடுத்தால் கூட இந்த தவாவில் ஒட்டாது பாருங்கள். இதாங்க கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி சுருண்டு வருது பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா அடிகனமான கடாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிகனமான கடாய் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான உளுந்து களி ரெடி. சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்மளோட கருப்பு உளுந்து களி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுக்கிறேன். எப்படி ஒட்டாமல் இப்படி அல்வா மாதிரி வருது பாருங்கள். பார்க்க உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த உளுந்து களியை வந்து ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கு இடுப்பு எலும்பு வந்து நல்லா பலப்படும். முதுகு எலும்புலாம் நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எந்த ப்ராப்ளமுமே வராது. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஒயிட் உளுந்து களி கொடுத்தீங்கன்னா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் வந்து தித்திப்பு இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பெண் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, நாமளும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் அந்த இடுப்பு வலி இதில் இருந்தெல்லாம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. வீக்லி 2 அல்லது 3 எடுத்துக்கோங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.